ஜெபம் பண்ண கடவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, என் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறவர், மகிழ்ச்சிப்படுத்துகிறவர் நீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வல்லமையுடைய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக இந்த ஆசீர்வாதமான நாளிலே எங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 211 பாமாலை 174 பாடுவோம். பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே. கீதம் 211 பாமாலை 174 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கத்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிட விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 28ஆம் சங்கீதம். 28ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய சந்நிதிக்கு நேராக கையிடுகையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதையும். அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளில் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரை தாம் விஷயமுடையவனுக்கு அரணான அடைக்கலமானவர். சேர்ந்து வாசிப்போம். தேவரே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சொந்தத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்க வேண்டிய குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உத்திரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்ததலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். வாசிக்க வேண்டிய குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
அவர் வாசல் விழுதியோடும் அவர் பிரகாரம் விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கொள்ளாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம் திருத்துவ ஞாயிறு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டு உமது அன்பின் ஐக்கியத்திலே எங்களை சேர்த்து கொள்ள திருவுளமானீர். உம்மில் அன்பு கூர்ந்து உமது வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் வந்து அவர்களோடைய வாசம் பண்ணுவோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவரீர், நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வரும் மீட்பை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை பெற்றவர்களாய் உமக்கு உகந்த வழியில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இம்மையிலே உமது தேவ பிரசன்னம் எங்களில் தங்கியிருக்கவும் மறுமையிலே உமது நித்திய அன்பின் ஒன்றிப்பிலே நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளிச் செய்வென்று வாக்குறுதி இருக்கிறேன்.
கர்த்தாவே அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பதை நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 320 பாமாலை 142 பாடுவோம். பிதாவே மா தயாபரா ரட்சிப்பின் ஆதி காரணா. கீதம் 320 பாமாலை 142 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடல் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் என்னென்னைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை நாங்கள் யூடியூப் சேனலிலும் காலை 7 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனல் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஜெபங்கள் தான் இந்த ஆராதனை வேளையை மிகுந்த உற்சாகத்தோடு இதை நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் மறவாமல் எங்களுக்கு ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் அதிகமான செலவுகளை செய்து இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனமு வந்து தாராளமாக தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக ஏராளமான மக்கள், குறிப்பாக ஆலயத்துக்கு செல்ல முடியாத பிள்ளைகள், வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள், இல்லங்களிலே வசித்து கொண்டிருக்கின்ற அருமையான முதியோர்கள் மற்றும் ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் வசிக்கின்ற பிள்ளைகள், அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் இதன் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறதை எண்ணி நான் மிகுந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற உதவிகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எப்படி தாங்க முன் வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்கி முன் வந்திருக்கின்ற சென்னை வேளாச்சேரியை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அருமையான இந்த குடும்பத்தினரை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு கொடுத்த அருமையான கற்பதின் கனிக்காக, அவருக்கு கொடுத்த நல்ல ஒரு குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14-15 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆண்டவர் இந்த வாக்கின்படியும் எண்ணற்ற இந்த பிள்ளைகளுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே 100% நிறைவேற்றி கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான கற்பதின் கனிக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அளிச்சது எல்லா நன்மைகளினாலும் இந்த அருமையான பிள்ளையுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையில் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக திருநெல்வேலி மூன்றடைப்பை சார்ந்த அன்புக்குரிய சகோதரர் மெல்கிசேதேக்கு வார்த்தையே வாழ்வு என்று ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற ஒரு அருமையான சகோதரர். கர்த்தருடைய ஊழியத்தை மிகுந்த வல்லமையோடு கூட பல இடங்களிலே மாநிலங்களில் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற ஒரு அருமையான சகோதரர். அவர்கள் இந்த நாள் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். இன்றைக்கு அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினால் நிரப்புவாராக. தேவ பிரசனமும் தேவ கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட எப்படி நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். அன்பான ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களே, கல்லிடைக்குறிச்சி ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அருமையான தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த தேசங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த செய்திகள், இந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நான் ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறேன். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயங்களுக்கு என்னால் போக முடியவில்லையே, வீட்டில் இருந்தாவது இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணி, வயோதிபர்கள், பல்வேறு வகையான வெளியிலே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், அல்லது நான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆராதிப்பதற்கு வெளியே என்னுடைய வீட்டுக்காரர் அல்லது என்னுடைய மனைவி அனுமதிக்க மாட்டாள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை ஆறுதலாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேளையை ஒவ்வொருவருடைய இல்லத்திற்குள்ளும் கொண்டு செல்வதற்கு நீர் பயன்படுத்துகிற நல்ல தொலைக்காட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பாக உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்மையாகவே கர்த்தர் இந்த நாள் ஆராதனை வேளையின் மூலமாய் எங்களோடு பேசினார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரும் தொடப்பட நீர் அனுக்கிரகம் பாராட்டப் போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையான கரம், கிருபை அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபத்தோடு நாம் வேத வசனங்களை தியானிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளிலே அவருக்கு விருப்பமான காரியங்களை நாம் அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பெருக பண்ணும் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. 51வது அதிகாரம் ஏசாயா 51:2 இப்படி சொல்லுகிறது: உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும்
உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை அல்ல இது. ஆண்டவர் சொல்கிறார். தனி மனிதனாயிருந்த ஒரு மனிதனை அவராகவே அழைக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவரால் அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருக பண்ணுதல் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. நான் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். நிறைய பேர் ஆடு வளர்க்குறாங்க, ஆடுகள் பெருகுகிறது. கோழி வளர்க்குறாங்க, கோழிகள் பெருகுகிறது. சிலருடைய ஆடுகள் 2 குட்டியோ 3 குட்டியோ போட்டுருது. சிலருடைய கோழிகள் குஞ்சு பொரிக்கும் பொழுது 12 முட்டையோ 13 முட்டையோ வச்சு அவ்வளவும் பொரிச்சிருது. உடனே குடும்பத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொருவருமே பெருக பண்ணுகிறதை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்ன? உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22, 17, 18 இப்படி சொல்லுகிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் புத்திர சந்தானங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, சந்ததிகள் உருவாக இருக்கும் பொழுது அநேகர் வேதனைப்படுகிறார்கள், ரொம்ப மனக்லேசம் படுகிறார்கள். திருமணம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது பிரதர், திருமணம் ஆகி இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சுது, இன்னும் ஒரு பெருக்கம் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை பெருக பண்ணுவேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு அருமையான சகோதரர் கோயம்புத்தூர் டயசிஸில் உள்ளவர். நான் இறைவனிக்காக போயிருக்கும் பொழுது என்னோடு அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு ஒரு 2.5 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். கனரா வங்கியிலே அவர் மேலாளராக பணிபுரிகிறார். என்னிடத்தில் வந்து சொன்னார், ஐயா எங்களுக்கு திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 10 ஆண்டுகள் சந்தானம் இல்லை. இந்த 10 வருஷமும் நிறைய மருத்துவமனைக்கு போனோம், நிறைய மருத்துவமனையில் போய் சிகிச்சை மேற்கொண்டோம். அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, அந்த மருத்துவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா வகையான டெஸ்ட்டும் நாங்கள் எடுத்தோம். எல்லா வகையான டெஸ்ட்டையும் நாங்கள் எடுத்து, வேதவசனம் ஒருவேளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்குதே, எனக்கோ குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஒரு நாள் நானும் என் மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். அந்த மருந்து மாத்திரை எல்லாம் தூர போட்டுட்டு ஆண்டவரை மட்டுமே பிடித்து கொள்வோம், ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்வோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். டெய்லி 1 மணி நேரம் நானும் என் மனைவியும் கைப்பிடித்து ஜெபம் பண்ணினோம். என்ன ஆச்சரியம், அடுத்த 2வது ஆண்டில் அருமையான குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். எங்களாலே நம்ப முடியல. மருத்துவ ரீதியிலே நாங்கள் முயற்சி பண்ணும்போது இல்லை, மருத்துவர்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தரோ பெருக பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சம் பிந்தலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம். சில மாதங்களுக்கு முன்பதாக சூரத் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு குடும்பம் என்னை பார்த்தது. ஐயா என் மகளுக்கு 13 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்தது என்று சொன்னார்கள்.
எத்தனை ஆனந்தம் பாருங்கள், சந்தானம் உண்டாகும். இங்கே வசனம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. நம்முடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற தன்மையை வளர்த்து கொண்டால் அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவராகவே நமக்கு ஒரு சந்தானத்தை உருவாக்குவார், நமக்கென்று ஒரு சந்தானத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை உலகம் நமக்கு முத்திரை குத்துவதை போன்ற ஒரு இனம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, சந்தானத்தை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாகவே அதை அவர் செய்கிறவர். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் ஆண்டவர் நம்முடைய சந்தானத்தை பெருகச் செய்கிறார். இன்னும் கூட ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். அங்கே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டான். ஏயா அந்த அபிமெலேக்குக்காக ஏன் ஆபிரகாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த ராஜா சில தவறு பண்ண வேண்டிய கட்டாய நிலை, ஒரு சின்ன பொய் சொன்னதுனால உல்டா மாறிவிடுகிறது. ஆண்டவரோ ஆச்சரியமாக அதை தடுத்து நிறுத்தினார். இந்த அபிமெலேக்கு ஒரு சிறிய தவறுகளை செய்ய முற்பட்டதுனால அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகள் என்ன, நம்முடைய சிந்தைகள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய ஓட்டங்கள் என்ன? ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறான காரியங்களை செய்ய முற்பட்டிருந்தால் ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் கிருபையாக அன்னைக்கு அந்த அபிமெலேக்கு அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுடைய மனைவி எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை போல உங்களையும் பெருக பண்ணுவார், உங்களையும் பெருக பண்ணுவார். என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, சந்தானம் இல்லையே என்கிற நெருக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாள் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாள். உங்களை நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு சந்தானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உருவாக்குவேன் என்றால், பெருக பண்ணுவேன் என்றால் நிச்சயமாகவே அவர் பெருக பண்ணக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலரை பார்க்கும் பொழுது, என்னப்பா ரொம்ப மெலிஞ்சு இருக்கிய, உடம்புல சத்தே இருந்த மாதிரி இல்லையே, பலனே இருந்த மாதிரி இல்லையே, ரொம்பல்லவா நீ பலகீனமாக இருக்கிறாய் என்றெல்லாம் சிலரை பார்த்து ஜனங்கள் கேட்பது உண்டு. ஆனால் ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையில் சில சூழல்களை தாண்டுவதற்கு, சில பாடுகளை தாண்டுவதற்கு, சில நெருக்கங்களை தாண்டுவதற்கு தேவையான சத்துவம் வேண்டும். சத்துவம் என்றால் அதற்கு பலன் வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்துவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம், நிறைய வியாதிகளை சந்திக்கிறோம், நிறைய நெருக்கங்களை சந்திக்கிறோம். சில மக்கள் சொல்லுகிறார், ஐயோ என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலையே அப்படின்லாம் புலம்புகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களால் தாங்க முடியாததான், ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சத்துவத்தை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால தான் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அக்கினியின் உக்கிரத்தை
அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் யாரு? பழைய ஏற்பாட்டில் நெருக்கடி காலங்களிலே வாழ்ந்த அநேகர் இப்படிப்பட்ட நெருக்கங்களை எல்லாம் தாண்டினாங்க. தீயினுடைய உக்கிரத்தில் கொண்டு போட்டாலும் அது அவர்களால் சேதமடையாதபடி அதையெல்லாம் தாங்குவதற்கு தேவையான சத்துவத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுத்தாரே. நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, எந்த பாடுகளில் இருக்கிறீங்க, கவலைப்படாண்டாம். அதை எந்த சூழ்நிலைகளை தாங்குவதற்கு, அந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு தேவையான பலன், தேவையான சத்துவத்தை ஆண்டவர் தருவார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு கன்வென்ஷனை முடித்து என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் நான் படுத்திருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு குறுக்கில் வலி. ஏன் தான் அந்த வலி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் போதகர் என்னுடைய முக சோர்வை பார்த்து, என்ன பிரதர் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறீங்களே, என்ன பண்ணுதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நேற்று உங்கள் மாடியில் தான் படுத்திருந்தேன், குறுக்கு பிடிச்சிட்டு என்ன குறுக்கு வலி ஏன் வலிக்குன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிக்கு நேராக பஸ் ஏறணும், ட்ரெயின் ஏறணும், பிரசங்கம் பண்ணணும், வீட்டுக்கு வரணும், இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம். ஆனாலும் சில மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த வாரம் கோயம்புத்தூர் சைடுக்கு நான் இறைவனிக்காக சென்றேன். அப்பவும் வழக்கமாக உள்ள ஒரு போதகர் அங்கே இருந்தார். அவர் கேட்டார், என்ன பிரதர் ஆக்டிவாக இருப்பீங்களே, இப்போ என்ன நீங்கள் ரொம்ப குனிஞ்சி சோர்வாக போகிறீங்களே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா எனக்கு குறுக்கு வலி. சரி ஒன்றும் பரவாதுங்க, கவலைப்படாதுங்க, நாளைக்கு காலையிலே நான் உங்களை ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பியல் நிபுணர்கிட்ட என்னை அழைத்துட்டு போனார். காலையில் 7:30 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்தோம். அந்த மருத்துவர் எங்களை ஒரு பெஞ்சில் படுக்க வச்சார். ஒரு ரப்பர் சுத்தியல் எடுத்தார், முட்டிக்கு முட்டி தட்டினார். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் டொக்குன்னு தட்டிகிட்டே வந்தார். தட்டி முடிச்சுட்டு அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை பிரதர், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஐயா குறுக்கு வலிக்கு. அப்போ இதுக்கு என்ன தான் ரெமடி? இதுக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஒன்றே ஒன்று செய்யணும். ஒரு 10 நாள் ஒரு சமதளத்தில் நல்ல மரக்கட்டில் பெட்டு இல்லாமல் அல்லது ஒரு பெஞ்சில் ஒன்றும் இல்லாமல் மலந்தாப்புலே படுத்துருக்கணும். எப்போமாவது குறுக்கு உழைஞ்சினா லேசாக திரும்பிக்கிடுங்க, மற்றபடி அப்படியே நீங்கள் படுத்து ஒரு 100% ஓய்வு கொடுத்துட்டீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னாரு. எனக்கோ அங்கே ஒரு 3 நாள் மீட்டிங், அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் கோயம்புத்தூர் சைடு தான், வீட்டுக்கு வரணும், மறுபடியும் பஸ் ஏறணும், தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது. இப்படி இருக்கையா, அப்போ ஒன்று செய்கிறேன், சில மாத்திரையை மட்டும் தாரேன் அப்படின்னு அவர் சொன்னார். மாத்திரையை போட்டுக்கொண்டே நான் இறைவணிகளை எல்லாம் முடிப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட பலகீனமான நேரங்களிலும் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அந்த வேதனையோடு என்னால் தொடர்ந்து போக முடியாது. என்னுடைய ஒவ்வொரு இறைவனையும் நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஸ்டேஜில் நின்று பாடல், இசை, செய்தி போன்ற காரியங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். அப்போ தான் அந்த லெந்து காலம் மீட்டிங் முடிந்தது. என்னுடைய கண்ணில் ஒரு கண் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுச்சுது. ஆப்ரேஷன் பண்ணேன். ஒரு 10 நாள் அப்படியே படுத்து வீட்டில் கிடந்து அந்த மருந்தெல்லாம் வீட்டில் ஊற்றுனாங்க. வேறு வழி இல்லை. அன்றைக்கி அந்த 10 நாளும் நான் படுத்து தான் கிடக்கணும், மருந்து ஊற்ற வேண்டும் என்பதற்காக. அன்னைக்கு போன வலி இன்ன வரைக்கும் வரலை. சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் சரீரம் பலகீனமாக இருக்கலாம், மருத்துவர்கள் தான் வேறு மாதிரி காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் தரக்கூடிய சத்துவம் என்பது ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அற்புதமானது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நீங்கள் பலகீனமாக இருக்கலாம், இந்த பலகீனத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு சத்துவம் தந்து உங்களை பெருக செய்வார். இப்படிப்பட்ட பலகீனத்தோடு நான் எப்படி தான் இந்த காரியங்களை செஞ்சேனோ எனக்கு தெரியல என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நமக்கு சத்துவம் தந்து நம்மை வழி நடத்துகிறார். நீங்கள் உங்களுடைய பலவீனத்தையே நினைக்காண்டாம், பலவீனத்திலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதை நீங்கள் உணர முடியும். சத்துவத்தை பெருகச் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
இன்னும் கூட ஒரு வசனம் 29வது சங்கீதத்தில் இப்படியாக ஒரு வசனம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம நிறைய நேரம் பலகீனத்தை மட்டுமே முன்மொழிவோம். ஐயோ நான் என்ன பலகீனமாக இருக்கேன் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நீ என்ன சொல்லுங்க, நான் பலகீனம் உள்ளவன் தான், ஆனால் பலன் தரக்கூடிய சத்துவம் தரக்கூடிய ஆண்டவர் என்னை பெருக செய்வார், அவருடைய பலன். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலகீனங்களை காரணம் காட்டுவதல்ல, எல்லாவற்றையும் செய்ய. அப்போ ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? சத்துவத்தை பெருக செய்கிறார். இனிமேல் நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கியே கிடக்காண்டாம், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். இது முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. ஆண்டவருடைய சத்துவத்தை பெருகச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தேவையான சத்துவத்தை பெருகச் செய்து நம்ம இன்னும் மேன்மேலும் மேலான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டிலே நீங்கள் பலகீனத்தை காரணம் காட்டி முடங்கி கிடக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துவத்தை நான் பெருகச் செய்வேன். அம்மா, அப்பா, உங்களுடைய சத்துவத்தை நான் பெருகச் செய்வேன். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் உங்களுடைய பலகீனத்தையே காரணம் காட்டிக்கொண்டு கிடக்க வேண்டாம். உங்களுடைய சத்துவம் பெருக பண்ணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. இதை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களே என்றால் சத்துவத்தை பெருகச் செய்யக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மூணாவது வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கிருபையை பெருக பண்ணுகிறார். அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்றார். கிருபை அப்படிங்கிறதுக்கு அருளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கிரேஸ். அதாவது எந்த வகையான தகுதியே இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தயவு, ஆண்டவர் காட்டுகிற பரிவு, ஆண்டவர் காட்டுகிற இரக்கம், இதை பெருக பண்ணுவாராம். கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படின்னு நம்ம சொல்லி நமக்கு எதெல்லாம் முடியாதோ அதை எல்லாவற்றையும் முடிய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை பெருக செய்கிறார். ஐயோ எனக்கு அந்த கிருபை இல்லையே, இந்த கிருபை இல்லையே, பாடுகிற கிருபை எனக்கு இல்லையே, பிரசங்கிக்கிற கிருபை எனக்கு இல்லையே, ஜெபிக்கிற கிருபை எனக்கு இல்லையே, சில காரியங்களை ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட கிருபைகளை வாஞ்சிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட கிருபைகளை அவர் பெருக பண்ணுவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பெருக செய்கிற ஆண்டவர் அவர். ஆண்டவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருக்கும் என்றால், ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்ம மேல பெருகும் என்றால் எந்த இடத்திலும் நீங்கள் சாதிக்க முடியும், எந்த இடத்திலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு நான் இறைவனிக்காக சென்றிருந்தேன். ஒரு தம்பி சாட்சி சொன்னார், ஐயா நான் மும்பை பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கேன். எனக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி ரொம்ப டார்ச்சர். வேலை ஈஸியாக தான் இருக்குது, அவருடைய டார்ச்சர் தாங்க முடியல, அவருடைய தொந்தரவு தாங்க முடியல, வேலையை விட்டுட்டு வந்துடலாமா அப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு வந்திருக்கிற நேரத்தில் போதகரோடு பேசினேன், ஐயா ஜெபித்து கொள்ளுங்கள். தாய்மாரோடு பேசினேன், இந்த விஷயத்துக்காக ஜெபமுனிங்க. எனக்கு மறுபடியும் அந்த கம்பெனிக்குள்ளே போய் வேலை செய்கிறதுக்கே மூடு வரல. நானும் என் முழங்கால ஊடினேன், வேதனையோடு மும்பைக்கு வந்தேன். வேறு வழி இல்லாமல், வயிற்று பிழைப்பு இருக்கு, வேறு வழி இல்லாமல் நான் மும்பைக்கு வந்தேன். அங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை தரக்கூடியவர். எனக்கு மேல் அதிகாரி, என்னை டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த அதிகாரி அவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார், அவ்வளவு பாசமாக நடந்து கொண்டார்.
எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல டென்ஷனாக இருக்கக்கூடிய அவர் என்கிட்ட அவர் இப்படி சாஃப்டாக பேசுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை எதிரானவனாக இருந்தாலும் சரி, எத்தனை எதிராளிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிருபைகளை பெருக பண்ணினார். மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க, அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க. ஒருவேளை நீங்கள் வேலைக்காக பல பேர் இடங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் எந்தெந்த அலுவலகங்களுக்கு செல்லுகிறீர்களோ அங்கெங்கெல்லாம் தயவு கிடைக்கக்கூடிய, கிருபை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார், பெருக பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை வைத்திருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை பெருகி கொண்டே ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து தாங்குவதற்கு தேவையான பலனை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய கிருபை மட்டும் இருந்தால் போதும், அதை அவர் பெருக பண்ணால் போதும். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம். எங்கே போனாலும் சரி ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. எந்த வேலைகளை செய்தாலும் எளிதாக செய்யக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அவருடைய கிருபைகளினால் நம்மை அலங்கரிக்கிறவர், அவருடைய கிருபையினால் நம்மை பெருகச் செய்கிறவர். எத்தனை ஒரு மேலான ஒரு பாசம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது, உங்களுடைய நிர்பந்தமான நிலை என்ன எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார், பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இதுதான், நீங்கள் எந்தெந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றி உங்களை பெருக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான், நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பாதபடி நமக்கு எவ்வளவு ஆனந்தம், அவருடைய சன்னிதானம் நமக்கு எவ்வளவு ஆனந்தம். இப்படி பெருக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை ஊனுங்க, அல்லது நீங்கள் எவைகளில் பெருக பண்ணுமோ அதற்கு ஏற்றபடி உங்களுடைய கரங்களில் வைங்க. சந்ததியை பெருக பண்ணணுமா, உங்கள் வயிற்றில் உங்கள் கையை வைங்க. சத்துவத்தை பெருக பண்ணணுமா, எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதிகளில் நீங்கள் உங்கள் கையை வைங்க. கிருபையில் பெருக பண்ணணுமா, உங்கள் தலையில் கையை வைங்க. இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய சந்ததிகளை பெருக பண்ணுகிற ஆண்டவர், வாக்கு பண்ணின ஆண்டவர் அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே, என்னுடைய சந்ததியை பெருக பண்ணும் அப்பா, என் பிள்ளைகளுடைய சந்ததியை பெருக பண்ணும், என்னுடைய உறவினருடைய சந்ததியை பெருக பண்ணும், எங்கள் அண்ணனுடைய சந்ததியை, உங்கள் குடும்பத்தில் யாருக்கு சந்ததி இல்லையோ அவர்களுடைய பெயரையெல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வாங்க, அவர்களையெல்லாம் உங்கள் முகத்துக்கு கொண்டு வாங்க. பெருக பண்ணுங்க ஆண்டவரே, பெருக பண்ணுங்க. இது பெருக பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரம். அன்னைக்கு ஆபிரகாம் ஜெபித்தார், அபிமெலேக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டானே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இவைகளுக்காக மன்றாடுகிறார்களோ, ஏங்கி நிற்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, ஒரு விசை இறங்கும், உம்மால் ஆகும். கற்பத்தின் கனி உம்மால் கொடுக்கப்படக்கூடிய பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அந்த தடைகளை எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் தகர்த்து ஜெபிக்கிறேன். சத்துவம் இல்லாமல் இருக்கிறவர்கள், பலகீனத்தோடு இருக்கிறவர்கள், என்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை இந்த பலகீனத்துக்காக நான் செலவழித்து கொண்டிருக்கிறேனே, இதிலே ஒரு விடியல் வராதா, இதிலே ஒரு மாற்றம் வராதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீ சொல்லுகிற காரியம், இந்த பலகீனத்திலும் உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக செய்வேன், அதை ஜெயிக்க நான் உனக்கு பலன் தருவேன். ஆண்டவரே, நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி. பலகீனத்தோடு வாழக்கூடிய மக்கள், உம்மால் வரக்கூடிய சத்துவம், தேவாவியானவருடைய நிறைவு எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு பலன் வருமே. சத்துவத்தை வேண்டி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்துவத்தால், உம்முடைய பலனால் அவர்கள் பெருக செய்யும்படியாக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகணப்பா. அப்போனா தான் எங்களுக்கு மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அதனால் அந்த கிருபைக்காக எங்கே போனாலும் எல்லாம் அடப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கே போனாலும் நிறைய பேருடைய எரிச்சல் வருது, என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் கசப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் ஆண்டவரே, கிருபையினால் இது வழிநடத்த ஆண்டவரே.
அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. அநேகரை நீர் பெருகச் செய்ய சித்தமுள்ளாய் இருந்ததற்காக, இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 12 கிறிஸ்தவ கீர்த்தனை 4 பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. கீதம் 12 கிறிஸ்தவ கீர்த்தனை 4 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருவதும் உம்மை ஆராதிப்பதும் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக நன்றி செலுத்துகிற ஐயா. விசேஷமாக இந்த ஆராதனைகளில் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீ சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், சத்துவத்தை பெருகப்படுவேன்,
கிருபை பெருக பண்ணுவேன் என்று எங்களோடு கூட பேசினீரே சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதங்களை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த காரியங்களிலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவேளை குடும்ப வாழ்வாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு விருத்தி இல்லையே, ஒரு பெருக்கம் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயா. என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி அவர் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னென்ன காரியங்களும் உமது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவை எல்லாவற்றிலிருந்தும் உமது பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை நீங்கள் கொடுத்து அந்த அவர்களுடைய ஆண்டவரின் வாஞ்சைகளையும் விருப்பங்களை கற்ற பெருக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே சுவாமி. அந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. என் குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒரு பிள்ளைகளுக்கு தயவாய் நீ இறங்கி சுவாமி அவர்களுக்கு ஏற்ற வளர்ச்சிகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதிய ஆண்டவரே வகுப்புகளுக்கு ஆண்டவர் செல்கிற எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வகுப்பிலே எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த கல்வி ஆண்டில் செல்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை பரத்திலிருந்து நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உயர் கல்விக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பல இடங்களில் எங்களுடைய பிள்ளைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் விரும்புகின்ற ஒரு நல்ல கல்லூரியிலே அவர்கள் படிப்பதற்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து விட்டு வேலைக்கை காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அயல் நாடுகளுக்கு சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகள் உண்டப்பா. அயல் நாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. உமது பிள்ளைகளுடைய ஆசைகளெல்லாம் அறிந்திருக்கிறவர் அதை நிறைவேற்றி கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் சுதந்திரத்தினாலே நான் உன்னை போஷித்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணுகிற ஒரு தேவனை கர்த்தர் என்று சொன்னீரே அப்பா. என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் அவ்வாறு ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அதே போல் திருமண வயதில் இருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. திருமணத்தை காத்து கொண்டுங்க அன்பு சகோதர சகோதரிகள் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீரப்பா. ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காளை கொடுத்தீரப்பா. அதே போல் எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கப்பா ஏற்ற ஒரு துணையை ஆண்டவரே நீ கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே திருமண வயதெல்லாம் கடந்து கொண்டு போகிறதுன்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வேதனைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டு சீக்கிரத்தில் இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் நினைப்பதை காட்டிலும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருமண தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் திருமணமாகியும் ஆண்டவர் இன்னும் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏங்குகிற பெற்றோர்கள் ஒரு தம்பதிகள் உண்டு தகப்பனே. அந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவவிருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரப்பா நீங்கள் தான் ஐயா. உம்மாலின்றி யார் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு பெரிய சுதந்திரம் அல்லவா? நீங்கள் தருகிற ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? அந்நாளை நினைத்தீரே. வயோதிப நிலைமையில் இருந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத்தை நினைத்து ஒரு கற்பத்திற்கு நீ கொடுத்து எங்களப்பா. அதே போல் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய கற்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு வருகிற ஆண்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. அதே போல் பேறுகால இருக்கிறமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை பல வகையான வியாதியில் கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாம் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் ஐயா. அவருடைய சரீர பலவீனங்கள்லாம் மாறட்டும் ஐயா. வயோதிப நிலைமை இருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. இந்த வயோதிபத்தில் ஏற்படும் எல்லாம் பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் பலனாய் இருந்து அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அது பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ஆண்டவர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தில் படுகிற வேதனையெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதன் நிமித்தமாக தான் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ என்று சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து சிந்தி விலையேறப்பட்ட ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறையா. ஒவ்வொருவரும் ரட்சித்து என்னுடைய குடும்பங்கள் ஒரு குட்டி பரலோகத்தை போல சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வசனம் சொல்லுகிறதையா. ஒவ்வொரு குடும்பமும் உம்மை சேவிக்கணும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படி கரத்தில் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தில் சந்தேகத்தை கொண்டு வருகிற பல வகையான அந்த குழப்பங்களை கொண்டு வருகிற கசப்புகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்து வல்லமைகள் சபிக்கப்பட்ட கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றாக இணைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எத்தனை குடும்பங்களில் கண்ணீர் வேதனைகளப்பா. ஏதோ ஒரு காரியங்களுக்காக சுவாமி, சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் பிரிந்து போனாங்கப்பா. மீண்டும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஒன்றாக கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களில் ஏற்ற ஆசீர்வாதம் வரவில்லையே, வரவேண்டிய நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. அது எல்லாவற்றையும் கர்த்தர் உமது பிள்ளைகள் கொடுப்பீராக. வீட்டுக்கான பிரச்சனைகள் சுவாமி, இடத்திற்கான பிரச்சனை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநியாயமாக இந்த பிள்ளைகள் பாடுபடுக அறிந்திருக்கிறீங்கப்பா. ஏதோ ஒரு வகையில் இந்த பிள்ளைகள் ஏமாற்றப்படும்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுக்கு வழக்காடுகிற ஆண்டவர் நீங்கள் வழக்காடுபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கோர்ட்டு கேஸஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுக்காக நீரே ஆண்டவரே கர்த்தராக இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் உமது பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி நியாயமாய் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இனி என்னென்ன தேவைகளுக்கு ஆக முடியும் சமூகத்தில் உமது பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக பல வகையில் ஆண்டவரே உமக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரின் ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னை வேளாச்சேரியை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரையா. நேசிக்கிற அருமையான குடும்பத்தினரப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே அவர்களையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளின் சந்ததியாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான கற்பத்தின் கனிக்காக அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. சங்கீதம் 128 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் பெற்று இந்த உலகத்தில் பெரிய சாட்சியை எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பூரண கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துக்கிடுங்க. அப்படி எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியிச்சிற வல்லமையின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக. ஆசீர்வதியும் உங்களுடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 642 பாமாலை 141 பாடுவோம். தெய்வன்புக்காக உன்னத கத்தாவுக்கு புகழ்ச்சி. கீதம் 642 பாமாலை 141 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நம்முடைய சமூகத்தில் காத்திருந்தார்களோ, அது உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பரிபூர்ணமாக இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் வாழப்போகிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.